வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பகிரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவற்றின் மேல் வெற்றி சிறந்தார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மெய்யான வெற்றி. கடன் அன்பை முறிக்கும் என்கிற வாசகத்தை கேட்டிருப்போம். இன்றைய மக்கள் நாகரிகம் என்று ஆடம்பரமாய் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. இன்று பலரின் எண்ணம் கடன் என்பது பெரிய வார்த்தை, இஎம்ஐ என்றால் சிறிய வார்த்தை என்கிறார்கள். இதனால் கடன் வாங்கும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. இந்த பழக்கத்தால் அநேக குடும்பங்களின் வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து மீட்பார் இல்லை, மீண்டும் வருவாரும் இல்லை, மீண்டு வந்தவரும் சிலரே. இன்றைய தியான பகுதியில் கொலோசேயர் அதிகாரம் 2 இறை வசனம் 15, முன்வசனம் அதிகாரம் 2 இறை வசனம் 14 கையெழுத்தை குலைத்து என்று உள்ளது. மேலும் கிரேக்கத்தில் இதன் அர்த்தம் கடன் பத்திரம் ஆகும். இந்த கடன் என்பது நாம் பாவம் செய்யும்போது பாவத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம், பாவத்திற்கு கடன்பட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நம்மை மீட்பவர் யார் என்கிற கேள்வியோடு தியானத்திற்குள் செல்வோம். இங்கு அதிகாரம் துரைத்தனம் என்பது உலக அதிகாரம் மட்டும் அல்ல, பாவத்தின் அதிகாரம், தீய அலகையின் அதிகாரம் என்று பொருள் தரும். உலகில் கடன்பட்ட மக்களை கடன் கொடுத்தவர்கள் சென்று பல வழிகளில் கடனை வசூல் செய்வார்கள். அதில் ஒரு வழி அவமானம் செய்து இழிவு வார்த்தைகளை பயன்படுத்தி வாங்குவார்கள். இங்கு நாம் பாவம் செய்யும்போது சாத்தான் பாவ குற்றத்தை எடுத்துக்காட்டி நீ பாவி என்றும் எனக்கு அடிமை என்றும் கூறி ஒரு அவல நிலையை ஏற்படுத்துகிறான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முன்பு மனிதனின் பாவ கடனிற்கு பறவை மற்றும் விலங்கை பலி செலுத்தி பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றார்கள். ஆனால் மனம் மாற்றம் இல்லாத பலி நம்மை முழுமையாய் விடுதலை செய்யவே முடியாது. இப்போது பவுல் கூறும் உண்மை, பாவ கடனின் பத்திரம் கிழித்து போடப்பட்டது. இதற்கு ஈடாக இயேசு கிறிஸ்து தனது சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவையில் பாவத்தை, மரணத்தை வெற்றி சிறந்தார். இன்று பாவத்தின் பார சுமையை இறக்கி வைக்க முடியாமல் கவலை கண்ணீரோடு பல இடங்களுக்கு சென்று யார் என்னை மீட்பார் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் பாவ கடன் சுமையை அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவரே நமக்கு விடுதலை அளிப்பார். கடன் நிலை மாற வேண்டும் என்றால் ஆசைக்காக அல்ல, தேவைக்காக வாழ்ந்தால் போதும். பாவக்கடன் தீர வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கும் அழைப்பு முழு விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்து அவர் காண்பிக்கும் அன்பின் வழியை பின்பற்றி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுவே அவர் நமக்கு காட்டும் வெற்றியின் வாழ்வு. நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது தூய குமாரர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியுள்ள வாழ்விற்காக நன்றி படைக்கிறோம். உமது மீட்பின் பணியில் எங்களுக்கு வரும் சோதனையை மேற்கொள்ள பலன் தாரும். இயேசுவின் பெயரால் ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை? எது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.